ஊரையே கூப்பிடும் சுவையில் நெய் எண்ணெய் இல்லாமல் இப்படி ஈஸியாக செஞ்சு அசத்துங்க. அதுக்கு ஒரு வாணலில் அரைக்கப்பளவுக்கு அரைச்ச தேங்காவை சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. இப்போ அதே வாணலில் அரைக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்து பிளேட்டில் மாற்றிட்டு அதே வாணலில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் காய்ச்சும் போதே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கொதி வந்ததும் பால் எடுத்து இதில் ஊற்றி நல்லா சூடான பிறகு வறுத்து ஆற வச்ச மாவை சேர்த்து கலந்திங்கன்னா மாவு பால்லே வெந்து நல்லா திக்காக சாஃப்ட் ஆகிடும். அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ சின்ன மிக்சர் ஜாரில் 10 முந்திரி 5 பாதாம் 5 பிஸ்தா 2 ஏலக்காய் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு கை பொறுக்கிற சூடு ஆறி வந்திருக்கு. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் கூடவே அரைச்சி எடுத்த நட்ஸ் ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. நெய் ஆயிலெலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்திங்கன்னா பாதுஷா மாதிரி இருக்கும். இப்போ அதை நம்ம வறுத்து ஆற வச்ச தேங்காய் துருவில் நல்லா பெரட்டி எடுத்து மேலே கொஞ்சம் அழகுக்கு பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கு. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. சூப்பராக அருமையாக